ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு சீசன் 1ஓட எபிசோட் 1 தான் பார்க்க போகிறோம். டெய்லியும் ஒவ்வொரு எபிசோட் நம்ம சேனலில் நைட்டு ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும். மறக்காமல் அதை கண்டினியூஸாக பாருங்கள். இந்த வெப் சீரிஸோட பேர் மந்தகம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வேகமாக வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். கதையோட ஸ்டார்டிங் சீன்லேயே சங்கு கணேசுங்கிற ஒரு ரவுடியை காட்டுறாங்க. சங்கு கணேசும் அவரோட ஆளுங்களும் நைட்டில் எங்கேயோ வெளில போகலான்னு பிளான் பண்ணுறாங்க. அதுவும் போலீஸ் நடமாட்டமே இல்லாத ரூட்டாக பார்த்து செலக்ட் பண்ணி நைட்டு 12 மணி போல் கிளம்புறாங்க. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. இந்த வெப் சீரிஸோட மெயின் லீடு அதர்வா தான். ஒரு ஹீரோனே சொல்லிக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், டெப்யூட்டி கமிஷனராக இருக்கார். ஹீரோ நைட்டு தூங்கிட்டே இருக்காரு. பின்னாடி யாரோ ஒரு லேடி வந்து படுக்கிறாங்க. யாரான்னு பார்த்தா இவங்க ஹீரோவோட ஒய்ஃபு. ஸோ ஹீரோட ஒய்ஃபு நீ நம்ம பெட்ரூம்க்கு வந்து தூங்கி 1 மாதம் ஆகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கப்போ குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. ஸோ இப்போ தான் தெரியுது ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு குழந்தை இருக்குது. ஏன் ஹீரோ வந்து ஹீரோயினோட பெட்ரூமில் தூங்காமல் தனியாக தூங்குறாருன்னா அவருக்கு குழந்தைங்க கிட்டேருந்து வர ஸ்மெல்ல ஒத்துக்காது, அலர்ஜி. ஸோ அதனால் இவங்களுக்கு குழந்தை பிறந்ததுலேருந்து ஹீரோ தனியாக தான் இருக்கார். ஹீரோயின் கூட ஹீரோ கிட்ட பயங்கரமாக சண்டை போடுறாங்க. நான் நைட்டு தூங்கியே ரொம்ப நாளாக ஆச்சு, குழந்தைய பார்த்துக்கிறதுலே எனக்கு பாதி தூக்கம் போயிடுது. நீ என்னன்னா உன் பாட்டுக்கும் ஒரு ரூம்லேயே இருக்க, குழந்தைய பார்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் இங்கே ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க. இதுக்கு மேலே வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு அர்ஜென்ட் ஒர்க் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோ நைட் ரவுண்ட்ஸ் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரவுண்ட்ஸில் இருக்க போலீஸ் ஆஃபீஸருக்கும் ஃபோன் பண்ணி பெட்ரோல்லாம் கிளியராக இருக்கா, நைட்டு ரவுண்ட்ஸில் எல்லாரும் இருக்காங்களான்னு செக் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நானும் வரேன்னு சொல்லிடுறாரு. ஸோ டெப்யூட்டி கமிஷனர் பெட்ரோல் வரப்போறாருன்னு தெரிஞ்ச உடனே நைட் டியூட்டியில் வேலை பார்க்காம தூங்கிட்டு இருந்த எல்லாருமே ஏந்திரிச்சு வேக வேகமாக அவங்களோட ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ பேரிகார்ட்லாம் போட்டு நிறைய இடத்துல செக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது சங்கு கணேஷ்க்கு தெரியாது. ஸோ போலீஸ் இல்லாத இடமா பார்த்து தான் அவங்க வந்துகிட்டு இருக்காங்க. திடீர்னு பேரிகார்ட்டையும் போலீஸையும் பார்க்கவும் அவங்க நிலத்தடும் மாதிரி பேரிகார்ட் மேலே மோதி சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுது. யாருடா இதுன்னு சொல்லிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் காருக்குள்ளே போய் பார்த்தா சங்கு கணேஷ் இருக்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. நீ தேடப்போன குற்றவாளியாச்சே, என்ன இங்கிட்டு போயிட்டு இருக்கன்னு கேட்குறப்ப இல்லை சார் அர்ஜென்ட்டாக ஒரு வேலைக்காக போயிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சங்கு கணேஷ் போலீஸ் ஆஃபீஸர்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு போலீஸ் ஆஃபீஸர் நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பேரிகாட்டில் ஒரு கார் மோரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார், அதை பற்றி தான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருக்கோம், விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம், வந்தவங்களோட டீட்டெயிலான்னு சொல்லிட்டு இருக்கோம். ஹீரோ நேராக அந்த இடத்துக்கு வராரு. இங்கே லோக்கல் போலீஸ்கிட்ட மாட்டின சங்கு கணேசோ போலீஸ்கிட்ட பேரம் பேச ஆரம்பிக்கிறாரு. சார் என்னை விட்டுருங்க சார், எவ்வளோ காசு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு பேரம் பேசுகிறாரு. ஒரு போலீஸ் ஆஃபீஸரோ சங்கு கணேஷ்கிட்டேருந்து 6000 மட்டும் வாங்கிட்டு நீ மட்டும் தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு தப்பிச்சு போக வைக்கிறாரு. ஆனால் சங்கு கணேஷ் போகிறதுக்குள்ளே நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறாரு. அதனால் சங்கு கணேஷ் ஆட்டோக்கு பக்கத்தில் ஒளிஞ்சிக்கிறாரு. ஹீரோ அங்கேருந்து வந்த உடனே யார் அது ஆட்டோ கிட்ட தனியாக நிற்கிறாங்கன்னு கேட்குறப்ப லோக்கல் போலீஸ் எல்லாம் நான் இப்போ தான் சார் செக் பண்ணேன், சினிமாவுக்கு போயிட்டு வந்திருக்கான், டிக்கெட்டை கூட நான் வெரிஃபை பண்ணிட்டேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் ஹீரோவுக்கு சந்தேகம், எதுக்கும் கிட்ட போய் விசாரிப்போமேன்னு கிட்ட போறாரு. ஹீரோ கிட்ட வர வர சங்கு கணேஷ் பயந்து ஓட ஆரம்பிக்கவும் ஹீரோக்கு கன்ஃபார்ம் ஆயிடுது. ஹீரோ எப்படியோ சங்கு கணேஷை பிடிச்சிடுறாரு. பிடிச்சி வேனில் இருந்தது எல்லாத்தையும் எடுத்து வெரிஃபை பண்ணுறாங்க. உள்ள நிறைய வெப்பன் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சங்கு கணேஷ்கிட்ட இருக்க எல்லா திங்ஸையும் எடுத்து வெளில வைக்க சொல்கிறப்ப அவர்கிட்ட ஒரு குட்டி மொபைல் இருக்குது, அதையும் எடுத்து வைக்கிறாரு. இவர் வச்ச நேரம்னு பார்த்து கரெக்டாக ஃபோன் அடிக்கவே ஹீரோ என்ன சொல்கிறாரு, நீ எங்கள்கிட்ட மாட்டின விஷயம் தெரியக்கூடாது, கேஷுவலாக பேசு, ஸ்பீக்கரில் போட்டு பேசுன்னு சொல்கிறாரு. இப்போ ஃபோனில் பேசுகிற நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குணாங்கிற ஒருத்தர் தான் பேசுகிறாரு. என்ன கிளம்பிட்டீங்களா, காலைல 10 மணிக்கு எல்லாரும் பார்ட்டிக்கு வந்திருக்கணும், எல்லாரும் கரெக்டாக டைமுக்கு பார்ட்டிக்கு வந்திருக்கணும். ஆமாம் இதுக்கு முன்னாடி நான் 2 தடவை ஃபோன் அடித்தேன், எதுக்கு எடுக்காமல் இருந்தேன், நான் எப்போ ஃபோன் அடித்தாலும் எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு அந்த நபர் பேசிக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திமிங்கலத்தோட பர்த்டே பார்ட்டியை நல்லா கிராண்டாக செலிப்ரேட் பண்ணுறோம், எல்லாரும் டயத்துக்கு வந்திருக்கணும்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு அந்த நபர். ஹீரோவை ஃபோனை வச்சதுக்கப்புறம் இப்போ ஃபோன் பேசின குணாங்கிற நபர் யார், அதுக்கப்புறம் திமிங்கலம்னு யாரோ ஒருத்தன் பேரை சொன்னானே அவங்க யார் அப்படின்னு கேட்குறப்ப அவங்க 2 பேருமே என் ஃப்ரெண்டு தான்னு சொல்லிட்டு இவர் பேசுகிறாரு. சங்கு கணேஷ் சொல்கிறது பொய்ன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ சங்கு கணேஷை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உன் பையன் இந்த காலேஜில் தானே படிக்கிறான், உண்மையை சொல்லலைன்னா உன் பையனை அரெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லவும் சங்கு கணேஷ் பயந்துடுறாரு. என் பையனை எதுவும் பண்ணிடாதீங்க சார், நான் உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லிட்டு இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. திமிங்கிலாங்கிறது வேறு யாரும் இல்லை, படாலம் சேகர்னு சொல்கிறாரு. ஸோ இதை கேட்ட மற்ற போலீஸ் ஆஃபீஸர்லாம் படாலம் சேகர் பெரிய ரவுடியாச்சு, அவன் இறந்து 1.5 வருஷம் ஆகுது சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் சங்கு கணேஷோ இல்லை சார் அவர் இன்னும் உயிரோட தான் இருக்காரு, அவரோட பர்த்டே பார்ட்டிக்கு தான் எங்கள் எல்லாரையும் வர சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு, அதுக்காக தான் நாங்கள் போயிட்டுருக்கோன்னு சொல்லிட்டு சங்கு கணேஷ் சொல்கிறாரு. ஹீரோவும் கபிலங்கிற ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் பண்ணி படாலம் சேகருங்கிறது யாருன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து பார்த்து ஃபைல் பார்த்து எனக்கு கொஞ்சம் சொல்கிறீங்களான்னு சொல்லி கேட்குறாரு. கபிலனுமே பழைய ஃபைல்ஸ்லாம் திருப்பி பார்த்து படாலம் சேகரை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. படாலம் சேகருங்கிறது ஒரு பெரிய ரவுடி, இவருக்குன்னே ஒரு தனியாக எஃப்ஐஆர் புக்கே ரெடி பண்ணுற அளவுக்கு அவ்வளோ க்ரைம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் ரவுடின்னா என்ன அடிதடி தானே பண்ணுவாங்க, இவன் இன்டெலிஜென்ட்டான பர்சன் கூட அதில் ரிப்போர்ட்டில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல்
படாலம் சேகரை இவ்ளோ கிரைம் பண்ணியும் அரெஸ்ட் பண்ண முடியாம இருக்கிறதுக்கு காரணம், பெரிய பெரிய கைங்களோட சப்போர்ட் அவருக்கு இருக்குன்னு தெரிய வருது. ஒரு எம்எல்ஏவோட சப்போர்ட்டுமே படாலம் சேகருக்கு இருக்குன்னு தெரிய வருது. ஸோ இத விட்டுட்டு இன்னொருத்தர பத்திய டீட்டெயிலும் செக் பண்றாங்க. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஹீரோ கிட்ட மாட்டுனாரு இல்லையா சங்கு கணேஷ். சங்கு கணேஷோட கிரைம் ஹிஸ்டரிய பார்க்கும்போது, அவரும் எக்கச்சக்கமான கிரைம்லாம் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அவரும் ஒரு தேடப்படுற குற்றவாளின்னு தெரிய வருது. ஸோ இவங்கள சும்மா விடக்கூடாது. அது மட்டும் இல்லாம இறந்து போனவன் வேற இன்னும் உயிரோட இருக்கான். இப்போ எல்லா ரவுடியும் கூப்பிட்டு ஒரு பார்ட்டி மாரி பண்றாங்கன்னா, ஏதோ பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு புரியுது. அதனால என்ன பண்றாரு, சங்கு கணேஷ அரெஸ்ட் பண்ணாம அவங்க மீட்டிங்க்கு போற மாரியே, பார்ட்டிக்கு போற மாரியே அவங்கள அலோவ் பண்ணிட்டு, போலீஸ் ஆஃபீசர்ல ஒரு ஆள மப்டில அவங்க கூட அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ இப்போ எங்கே வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனையும் சொல்லிட்டு, ஸோ இந்த டீமை ஃபுல்லாக பிடிக்கணும், எனக்கு ஒரு தனி டீம் வேணும்னு சொல்லிட்டு பர்மிஷன் வாங்க தான் வந்திருக்காரு. ஸ்டார்டிங்கில் கமிஷனர் மேடம் பயப்படுறாங்க, எனக்கு இதனால ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு தனி டீம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ ஹீரோக்கு தனி டீம் கிடச்சிருக்கு இல்லையா? ஸோ அந்த டீம் நம்பர் சங்கு கணேஷோட ஃபோன் நம்பருக்கு இந்த ரீசெண்ட் டயத்தில் எந்தெந்த நம்பர்லேருந்து கால் வந்திருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு 4 நம்பர் இந்த 1 வீக்கில் ரிப்பீட்டடாக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த 4 நம்பரை எழுதி வச்சுருக்காங்க. 4 நம்பர்லேருந்து ஏதாவது ஒரு நம்பர்லேருந்து மறுபடியும் கால் வந்துச்சுன்னா அவங்களோட லொக்கேஷனை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சார்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அன்றைக்கி சங்கு கணேஷ் வந்து ஹீரோ முன்னாடி ஸ்பீக்கரில் போட்டு குணா கிட்ட பேசிகிட்டு இருந்தார் இல்லையா? குணா பேசின ஸ்லாங் வந்து சவுத் ஸ்லாங் மாதிரி இருக்கும். ஸோ அது எந்த மாதிரியான ஸ்லாங்காக இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கப்போ தான் தேனி சைடு அந்த மாதிரி பேசுவாங்கன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. ஸோ தேனியில் ஏதாவது கிரைம் நடந்திருக்கா, அந்த கிரைமில் படாலம் சேகர் இன்வால்வ் ஆயிருக்காருன்னா பாருங்கன்னு சொல்லி செக் பண்ணுறப்ப தான் தேனியில் ஒரு கிரைம் நடந்திருக்குன்னு தெரிய வருது. வின்சென்ட்டுங்கிறவரை படாலம் சேகர் கொலை பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அந்த வின்சென்ட்டோட தம்பி பேர் குணான்னு தெரிய வருது. ஹீரோக்கு பயங்கர டவுட்டு, எப்படி அண்ணனை கொன்னவங்கிட்டயே குணா வேலை செய்கிறாருன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இருக்க குணாவோட நம்பர் மறுபடியும் ஆக்டிவேட் ஆகுது. குணா இப்போ வேற ஒரு நம்பருக்கு ஃபோன் அடிக்கிறாரு. அந்த நம்பர் சேட்டிலைட் நம்பருங்கிறனால அந்த நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ண முடியல. இப்போ குணா இருக்க இடத்த தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லிட்டு அந்த லேடி சொல்லவும், சரி அவனோட லொக்கேஷனை பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் அந்த இடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு ஹீரோவும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் ஸ்கூட்டியில் போயிட்டுருக்காங்க. அந்த லேடி குணாவோட லொக்கேஷனை சொல்ல சொல்ல ஹீரோவும் இன்னொரு போலீஸ் ஆஃபீஸரும் ஸ்கூட்டியில் அந்த இடத்துக்கு போய்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அந்த இடத்தையும் ரீச் பண்ணுறாங்க. பக்கத்தில் யாராவது ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களான்னு பார்த்தா யாரையுமே காணோம். ஹீரோக்கு லொக்கேஷன் இதுதான் தெரியுது, ஆனால் குணா யாருன்னு தெரியல. அங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இப்போ குணா யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, படாலம் சேகர்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இவர் என்ன சொல்கிறாருன்னா, அண்ணன் பாதி பேர் தான் பார்ட்டிக்கு வரேன்னு சொல்கிறாங்க, பாதி பேர் பார்ட்டிக்கெலாம் வர முடியாதுங்கிறாங்க, அதில் இந்த காயின் கணேஷ் வந்து சுத்தராக வர முடியாதுன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறப்ப படாலம் சேகர் என்ன சொல்கிறாருன்னா, அப்போ நம்ம ஸ்டைலில் விசாரித்து அவனை அழைச்சிட்டு வர வேண்டியதான்னு சொல்லிட்டு காயின் சேகர் வீட்டுக்கு படாலம் சேகரோட ஆளுங்க போகிறாங்க. என்ன நான் பார்ட்டி கூப்பிட்டா வரமாட்டீங்களாம்லேன்னு சொல்லிட்டு மிரட்டி, கொலை மிரட்டல் மாதிரி ஃபேமிலியை கஸ்டடியில் வச்சு மிரட்டி பார்ட்டிக்கு கண்டிப்பாக வரணும், பார்ட்டிக்கு அவங்கள கூப்பிடுறது கேக்கை வெட்டி ஊட்டி விட கிடையாது, இந்த ஊரையே கேக்கா வெட்டி உங்களுக்கு தரத்துக்குன்னு சொல்லி காயின் சேகரையே மிரட்டி நாளைக்கு காலைல 10 மணிக்கு எல்லாரும் பார்ட்டிக்கு வரீங்கன்னு சொல்லி படாலம் சேகர் மிரட்டிட்டு போகிறாரு. அப்படியே சீனை கட் பண்ணால் ஹீரோ வந்து குணாவோட ஃபோன் எங்கே ஆக்டிவாக இருக்கோ அதே இடத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. அப்போ குணா ஒரு பில்டிங்லேருந்து பேசி முடிச்சுட்டு வெளில வாட்ச்மேன்கிட்ட பேசிக்கிட்டே வெளில வராரு. ஸோ இந்த ஸ்லாங்கை எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ குணாவை பார்த்துடுறாரு. ஹீரோ துரத்த ஆரம்பிக்கிறாரு, குணாவும் ஓடிக்கிட்டே இருக்காரு. ஸோ குணாவை பிடிச்சாரா ஹீரோ இல்லை பிடிக்கலையாங்கிறத காட்டாமலே ஃபஸ்ட்டு எபிசோடை முடிச்சுட்டாங்க. ஸோ அடுத்த எபிசோடு நாளைக்கு நைட்டு வரும். ஸோ அது வரைக்கும் காத்துருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.